சிறப்புடன் நைல் நதி பிளந்திடவே நபி மூசா நலம் பெற செய்தவனே, ரஹமத்தாய் நபியை தந்தவனே, புவி அமைதிக்கு அருள்வாய் மறையோனே, ரஹமத்தாய் நபியை தந்தவனே, புவி அமைதிக்கு அருள்வாய் மறையோனே. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே, அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى والذين هاجروا في الله يهدي ما ظلموا لنبلونهم في الدنيا صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ألا تعلم أن الإسلام يهدي ما كان قبله وأن الهجرة تهدم ما كان قبله وأن الحج يهدم ما كان قبله أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடினுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், பரக்கத் பொருந்திய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அந்த அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்று வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, இந்த வாரத்துக்கான சிந்தனை ஹிஜ்ரத் ரப்பின் குத்ரத் என்ற தலைப்பில் நல்ல சிந்தனைகளோடு நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, வருடத்தினுடைய 12 மாதங்கள் இன்னும் 4 நாட்களிலே முடிய இருக்கின்றது. வருடத்தினுடைய கடைசி மாதம் துல்ஹஜ். இந்த மாதம் முடிகிற தருணத்தை கவனித்தால் அமல்களை கொண்டு நிரப்பமாக முடியும். வருடத்தினுடைய துவக்கம் முஹர்ரம், அதனுடைய முதல் 10 நாட்களை கவனித்தால் அதுவும் அமல்களை கொண்டு துவங்கும். ஒரு வருடத்தின் முடிகிற மாதமும் ஒரு வருடத்தின் துவங்குற மாதமும் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை கொண்டு இந்த உம்மத்திற்கு ஹைராக்கி தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு தன்னுடைய அடியார்கள் நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரத் என்று சொன்னாலே இந்த சமுதாயத்திற்கு என்னவென்று தெரியாது. ஆனால் இந்த ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்துதல் என்று பொருள். ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு குடியேறுதல் என்று பொருள். இப்படி இந்த ஹிஜ்ரத் நிகழ்ந்த இந்த சம்பவம் முழுக்க முழுக்க இந்த வரலாற்றை எங்கு நீங்கள் பார்த்தாலும் ஹிஜ்ரத் என்று துவங்கிய அந்த நாளிலிருந்து ஏறக்குறைய 1447 ஆண்டுகள் நிறைவு அடைய இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் நீடித்து நீங்கா இடம்பெற்று சமூகத்திலே இந்த ஹிஜ்ரத் என்ற வார்த்தை, ஹிஜ்ரி என்ற வார்த்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றால் இந்த ஹிஜ்ரத்திலே அல்லாஹ்வுடைய குதிரத்து நிறைந்திருக்குது என்று பொருள். அல்லாஹ்வின் குதிரத் இல்லாமல் இந்த உலகத்திலே எந்த ஒன்றும் நடக்காது. மரங்களில் இருக்கக்கூடிய இலைகள் உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய குதிரத்து தேவை. பெரும் பெரும் மலைகள் நகர்வதாக இருந்தாலும் அல்லது அது வெடிச்சு பஞ்சு பஞ்சாக சிதறுவதாக இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ்வுடைய குதிரத்து தேவை. அல்லாஹ்வுடைய குதிரத் இல்லாமல் இந்த உலகத்திலே எந்த ஒரு செயலும் அணு அளவு நடைபெறாது, நகராது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த வரிசையின் பட்டியல் தான் ஹிஜ்ரத் என்ற அந்த அற்புதமான நிகழ்வும் ஒரு பயணம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய குதிரத்து பெற்ற ஆன்மீக பயணம் என்று சொல்லுவார்கள். மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க, அதனாலதான் ஹிஜ்ரத் உண்டாச்சு, அதனாலதான் ஹிஜ்ரின்னு சொல்றோம் அப்படின்னு ஷார்ட்டா முடிச்சுட்டு போறதில்ல. அந்த பயணத்தில் அல்லாஹ்வுடைய உதவி நிரப்பமாக நிறைந்திருந்தது. ஹிஜ்ரத் என்று சொன்னால் பெரும் பெரும் நிகழ்வுகள் உள்ளடங்கிய ஒரு பயணம். அது சின்ன சின்ன விஷயங்களை கூட அல்லாஹ் தஆலா ஹிக்மத்தாக அற்புதமாக காய் நகர்த்தி இருக்கிறார். கடுகளவில் சற்று ஏமாந்தாலும் வரலாற்று பிழை ஏற்பட்டுள்ளதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக செயல்படுத்தியிருக்கின்றான். ஹிஜ்ரத் என்னும் இந்த ஹிஜ்ரி 622ஆம் ஆண்டு
மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிபெயர்ந்தார்களே, நகர்ந்தார்களே. இதற்கு ஹிஜ்ரி என்று மார்க்க உலமாக்கள், மார்க்க வல்லுநர்கள் சுட்டி காமிக்கிறார்கள். ஹிஜ்ரத்து நடைபெறுவதற்கு முழுக்க முழுக்க காரணங்களை நாம் தேடி பார்த்தால் துனியாவுக்காக வேண்டி யாரும் ஹிஜ்ரத்து செய்யவில்லை. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நிறைய பேர் ஹிஜ்ரத்து செய்யறாங்க. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க வேலைக்கு, குடும்பத்தை காப்பாற்ற, காசு பணம் சம்பாதிக்க. இது ஒரு ஹிஜ்ரத் தான். கோட்டக்குப்பத்துல இருந்து பாண்டிக்கு போறாங்க, இது ஒரு ஹிஜ்ரத் தான். ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போறது ஒரு ஹிஜ்ரத். ஆனா சஹாபா பெருமக்கள் நபிகள் பெருமானார் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்றால் அது சொந்த சுய லாபத்திற்காக அல்ல, முழுக்க முழுக்க அவர்கள் துனியாவுக்கு இல்லாமல் ஆகிரத்திற்காக ஹிஜ்ரத் செய்தார்கள். நபிகளுடைய ஹிஜ்ரத்தும் சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத்தும் அது தீனை சார்ந்ததாக இருந்தது, துனியா சார்ந்ததாக இல்லாமல் இருந்தது. நபிகள் பெருமானாரும் சஹாபாக்களும் அவர்கள் செய்து கலந்து கொண்ட அந்த ஹிஜ்ரத்தினால் மட்டும் அது வெற்றி பெறவில்லை, அந்த பயணத்தில் அல்லாஹ்வும் சேர்ந்து கொண்டான். அதனால்தான் அந்த பயணம் ஏறக்குறைய மக்காவிலிருந்து மதீனாவுக்கு 500 கிலோமீட்டர். எந்த வாகனங்களும் கிடையாது. அன்னைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட பெரிய வாகனம் ஒன்றும் கிடையாது. வாகன வசதி இல்லாமல், எந்த பொருளாதார வசதி இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் எப்படி போயிருப்பார்கள்? ஒரு நாள் நகருடைய நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வீர நண்பர் அபூபக்கருடைய வீட்டுக்கு வந்தார்கள். வழமைக்கு மாற்றமாக அபூபக்கர் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்ன திடீர் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 சிறு குழந்தைகளை வெளியே அனுப்புங்க. ஆயிஷாவும் அஸ்மாவும் இருக்கிறாங்க. அபூபக்கர் சொன்னாங்க, இது என்னுடைய பிள்ளைகள், யாரும் சொல்ல, அவருக்கு சிறு குழந்தைகள் தான், பரவாயில்லை, சொல்லுங்கள், என்ன விஷயம்? நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றான், அவன் நாடி இருக்கின்றான், எனவே நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. உடனே அபூபக்கர் என்ன கேட்டாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லல, நானும் உங்களோடு வர வேண்டுமா யார் ரசூலல்லாஹ், எனக்கும் அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்று தன்னையும் இணைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த ஹிஜ்ரத்தின் மீது அளவு கடந்து பாசத்தை கொட்டியிருப்பார்கள். அப்படி வளமைக்கு மாற்றமாக ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அபூபக்கருடைய வீட்டுக்கு வந்தார்கள். அங்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் அபூபக்கரிடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது அபூபக்கர் சொன்னார்கள், என்கிட்ட ஏற்கனவே 2 குதிரை இருக்கு யார் ரசூலுல்லாஹ், 2 ஒட்டகம் இருக்கு, ஒன்று உங்களுக்கு தரேன், ஒன்று நான் வச்சுக்கிறேன், 2 பேரும் இங்கிருந்து போகலாம். ஏறக்குறைய 500 கிலோமீட்டர், ஒரு சுதந்திரமான பயணம் அல்லது, நெருக்கடியான பயணம், பல இன்னல்கள், பல தடுமாற்றங்கள், பல இடையூறுகள், எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக சபர் செய்து கொண்டு அந்த பயணத்தை கடந்தார்களே. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், இது சாதாரணமாக போக முடியாது, அல்லாஹ்வுடைய குதிரத் இருந்தால் மட்டும்தான் இந்த பயணம் சாத்தியம் என்பதை உலமாக்கள் மக்கள் சொல்லி காமிக்கிறார்கள். இது ஒரு சந்தர்ப்ப பயணம் அல்ல, இது சரித்திர பயணம் என்று உலமாக்கள் சொல்வார்கள். இஸ்லாத்திலே பெரும்பாலான நிகழ்வுகளை நீங்கள் வரலாற்றை பிரட்டி பார்த்தால் எத்தனையோ வரலாறுகள் நமக்கு அழகாக சொல்லும். எல்லா வரலாறும் அல்லாஹ்வுடைய குதிரத் அடங்கிய வரலாறாகத்தான் இருக்கிறது. வரலாற்றை நீங்கள் ஒவ்வொன்றாக கவனித்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வீசப்பட்டார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வரும். அதுக்காண்டி ஒரே வீசுற மாதிரி தூக்கி வீசல அல்லாஹ். சொர்க்கம் எங்க இருக்கு அல்லாஹ்க்கு தான் தெரியும். சொர்க்கத்திலிருந்து இலங்கைக்கு வரணும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரணும்னா இலங்கை மலையில எவ்வளவு டிராவல் பண்ணியிருப்பாங்க, எப்படி அல்லாஹ் அவங்களை கொண்டு வந்திருப்பான்? இதை யோசிச்சு பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய குதிரத்தை அடங்கி இருக்கு. யோசித்தாலும் சிந்தனைக்கு வராது, அல்லாஹ் நடத்தினான். இது ஒரு வரலாறு. அதே வரலாறு நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதாக இருக்கும்போது சகோதரர்கள் தூக்கி கிணத்துல வீசினாங்க, ஒரு அடிப்படும் படல. அந்த சிறு குழந்தைக்கு எந்த விதமான காயங்களும் படல. அந்த குழந்தையை அப்படியே பத்திரமாக பாதுகாத்து யமன் தேசத்திற்கே அல்லாஹ் ஒரு ஆட்சி அதிகாரமிக்க ஒரு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு அரசனாக அல்லாஹ் உருவாக்கினான் என்று சொன்னால், சிறு குழந்தையிலே போக வேண்டிய உயிரை எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான்? இதில் அல்லாஹு தஆலாவுடைய குதிரத் அடங்கியிருக்கு என்பதாக சொல்லுவார்கள். இங்க வரலாறை தொடர்ந்து பாருங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அடம் பிடித்தார்கள், உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்காம போக மாட்டேன். அல்லாஹ் சொன்னான், என்ன பார்க்கணும்னா முதல்ல இந்த மலையை பாருன்னா. இந்த மலையை பார்த்தார்கள், மலை பஞ்சு பஞ்சாக வெடித்தது. ஒரு பஞ்சை பிச்சு போட்டா எப்படி 4 பூரா பிரிஞ்சு போகுமோ அது போல அந்த மலை பஞ்சு பஞ்சாக வெடித்தது. ஒரு பெரிய மலையை இந்த உலகத்தில் பாம் வைத்து நகர்த்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அது தூண்டுதல் ஆகாது. ஆனால் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு ஒரு மலை வெடிக்கின்ற அளவுக்கு இங்க நபிமாருடைய வரலாற்றிலே நிறைய குதிரத்தை அரங்கேறி இருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷமா நோய்வாயில கஷ்டப்பட்டாங்க. ஒரே ஒரு துஆ தான் செய்தாங்க. அல்லாஹ் தஆலா சில வினாடிகள், 18 ஆண்டு காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சில வினாடிகளில் உடல் முழுக்க இருந்த எல்லா புழுக்களும் காணாமல் போனது. அந்த நோய்க்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாததை போன்று பழைய தோற்றத்துக்கு அவர்கள் ஆளானார்கள். இப்படி வரலாற்று முழுக்க நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உதவியில் அல்லாஹ்வுடைய குதிரத் அடங்கியிருக்கிறது. அந்த வரலாற்று வரிசையில் தான் ஹிஜ்ரத் என்பது ஒரு பயணம் அல்ல, அந்த பயணத்தில் அல்லாஹ்வுடைய ரப்பினுடைய குதிரத்து அடங்கியிருப்பது என்பதை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகிறார்.
அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பஅதி மா ظلموا لنبلونهم في الدنيا. யார் நம்முடைய பாதையிலே அநீதம் இழைக்கப்பட்டு துன்புறத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல ஒரு இருப்பிடத்தை, நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை, ஒரு சுப செய்தியை நாம் அவர்களுக்கு வழங்குவோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அற்புத ஒரு வாக்கை தருகிறான். மக்காவிலே கஷ்டப்படுத்தப்பட்ட சஹாபாக்களும் சரி, நபிகளாரும் சரி, அல்லாஹுடைய வாக்கு அநீதம் செய்யப்பட்ட நபிகளும் சரி, சஹாபாக்களுக்கும் சரி, அல்லாஹ் ஒரு உன்னதமான வாழ்க்கையை மக்காவில் தராவிட்டாலும் மதினாவிலே தருவோம் என்ற வாக்குறுதி அல்லாஹ் தருகிறான். ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அலா தஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லா. யார் இஸ்லாமிய மார்க்கத்திலே வருவதற்கு முன்னால் பல பாவங்கள் செய்திருப்பார்கள், ஆனால் இஸ்லாத்திற்குள்ளே வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய ஒட்டுமொத்த பாவம் மன்னிக்கப்படுதுன்னா அது இஸ்லாத்துல அவங்க இணைஞ்சதுனால. அதே போல வஅன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கான கப்லா. யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவர்கள் கடந்த வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான். வஅன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லா. யார் ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்றுவார்களோ அவருடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். 3 கோலங்களில் 2வது கோலம், அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்பவருடைய முந்திய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற வாக்குறுதியை நபிகள் பெருமானார் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். ஹிஜ்ரத், ரப்பின் குதிரத் என்ற இந்த வார்த்தை, இந்த தலைப்புக்குள் நாம் ஆழமாக குனிந்து நாம் ஆழமாக உள்ளே சென்று பார்த்தால் அல்லாஹ் பெரும் பெரும் மலை அளவுக்கு புரட்டாவிட்டாலும் சின்ன சின்ன எழுத்தளவில் கூட அல்லாஹ் செய்திருக்கிறார். ஹிஜ்ரத்திற்கு நுணுக்கமாக ஹிக்மத்தாக உதவி செய்திருக்கிறார். வரலாற்றில் ஒரு சம்பவம், ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், ஹைபருடைய யுத்தத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதிகளுக்கு என்ன செய்தார்கள்? ஜிஸ்யாவை தள்ளுபடி செய்தார்கள். அந்த அடிப்படையிலே ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு யூதர்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு கீழே இருந்ததின் காரணத்தினால் ஜிஸ்யாவை தள்ளுபடி செய்யுங்கள் என்று ஒரு கடிதத்தை எழுதினார்கள். யார்? யூதர்கள். அந்த கடிதத்தில் எழுதி முடிச்சுட்டு என்ன கடைசியில போடுறாங்கன்னா, இதற்கு சாட்சி முஆவியா ரலி, சஅத் ரலி அப்படின்னு 2 சஹாபாக்கள் பேரை போட்டு கடிதத்தை அன்னைக்கு அரசராக இருந்தவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அன்னைக்கு அரசராக இருந்தவர் ஒரு பெரிய ஒரு அறிவாளி, ஞானி, பெரிய மார்க்க மேதை. அவர் பேர் அபூபக்கர் சித்திக், பெரிய அறிஞராக இருந்தார். உதாரணத்துக்கு அஜத்து கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்வோம்? நம்பி வாங்கி வச்சுப்போம், ஏன்னா அஜத்து மேல உள்ள மரியாதை, நம்பிக்கை. ஆனா அன்னைக்கு அவங்க என்ன செய்தார்கள்? அப்படி செய்யல. அந்த கடிதத்தை ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்கிற பொழுது இதுல ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 8க்கு பிறகு தான் இஸ்லாத்துல வந்தாங்க. ஹிஜ்ரி எப்படி 7ல அவங்க பேர் பதிவாயிருக்கும், ரசூலுல்லாஹ் கொடுத்தது எப்படி அவங்க சாட்சி சொல்லி இருப்பாங்கன்னு சொல்லி இது பொய்யான கடிதம் என்று சொல்லி முஆவியாவுடைய சாட்சியை உடைச்சாங்க அன்னைக்கு அபூபக்கர் ரலி. 2வது சஅத் ரலி அவர்களுடைய பேரை பார்க்கின்ற பொழுது பனு குரைலா என்ற கூட்டத்துக்கு அந்த ஒரு போருக்கு பின்னால் சஅத் அவர்கள் மரணித்து விட்டார்கள். பனு குரைலா என்ற அந்த நிகழ்வு ஹிஜ்ரி 8க்கு பின்னாடி தான் நடந்திருக்கு. அப்புறம் எப்படி சஅத் கலந்து கொள்ள முடியும் என்று சஅதுடைய சாட்சியை அந்த கடிதத்தையும் உடைத்தார்கள். ஒரு பெரிய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அன்றைக்கு அரசராக இருந்த அபூபக்கர் அவர்கள் ஒரு கடிதத்தை பார்க்கிறார்கள். அதுல ஹிஜ்ரத் என்ற பெயர் பதிவு செய்யப்பட்டு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு ஹிஜ்ரியை காரணமாக சொல்லி சில சஹாபாக்கள் பெயரை சொல்லி சொன்னால் நம்பி விடுவார்கள் என்று ஒரு பொய்யான கடிதத்தை அனுப்பினது பின்னணியிலும் கூட அல்லாஹ்வுடைய குதிரத் என்ன அடங்கியிருக்கு தெரியுமா? அந்த லெட்டர் அல்லாஹ் ஆய்வு செய்ய வைக்கிறான். அந்த கடிதத்தை அல்லாஹ் தஆலா நன்றாக படிக்க வைக்கிறான். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளரை அல்லாஹ் தஆலா அந்த கடிதத்தை நன்றாக சிந்திக்க வைக்கிறான். ஏதோ ஒரு பொருள் வந்துச்சு வாங்கி உள்ள போட்டது கிடையாது. யார் அனுப்பியது, எதற்கு அனுப்பினார்கள், இவர்கள் பேரெல்லாம் ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதில் ஹிஜ்ரி என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. நாம் சொல்ல வருவது ஹிஜ்ரத் என்றாலும் ஒரு தனி மரியாதை, ஹிஜ்ரி என்றாலே தனி மரியாதை. ஏன்? அந்த ஹிஜ்ரத்திலே அல்லாஹ்வுடைய குதிரத் அடங்கியிருக்கு. எனவே ஹிஜ்ரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு கூட அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் கூட அல்லாஹ் அவர்களை அப்படி வேலை செய்ய வைக்கவில்லை, நுணுக்கமாக ஆழமாக சிந்திக்க வைத்தான் என்று வரலாறு நமக்கு சொல்லி காமிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 6 வருஷம் கழிச்சு உமர் ரலியல்லாஹு சபைக்கு சில முக்கிய சஹாபாக்கள் ஒன்று கூடி வருஷத்துல 12 மாசம் ஒன்றாக இருக்கு, இந்த 12 மாதங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புத பெயரை முடிவு செய்யலாம் என்று சொல்லி 4 விதமான ஆலோசனைகள், நபிகளாருடைய பிறப்பு, நபிகளாருடைய இறப்பு, நபிகளாருடைய நுபுவத்து, நபிகளாருடைய ஹிஜ்ரத் பயணம், இந்த 4ல எதை முடிவு செய்யலாம்? உமர் ரலியல்லாஹு தீர்க்கமா யோசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை வைத்தால் அது யூதர்களுக்கு ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கு முதல் கிபிலா மேற்கு கிடையாது, கிழக்கு தான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் கிழக்கிலிருந்து மேற்குக்கு மாற்றினான். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை நாம் ஹிஜ்ருக்கு பதிலாக வைத்தால் அது யூதர்களுக்கு ஒப்பாகிவிடும். எனவே பிறப்பை நாம் என்ன செய்யக்கூடாது? 12 மாதங்களுக்கு ஒரு பெயராக வைக்கக்கூடாது, தள்ளுபடி செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பை எடுக்கிற பொழுது சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் இந்த உம்மத்திற்கு பெரிய இழப்பு. எனவே நாம் அந்த மரணத்தை ஒரு வருடத்திற்கு நாம் பெயராக வைத்தால் ஒரு வருடத்தினுடைய துவக்கம் துக்க நாளாக ஆகிவிடும். எனவே அதையும் வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள்.
மூன்றாவதாக நுபுவத்து வைக்கலாம். நுபுவத் என்று சொன்னாலே அது ஹிஜ்ரத்துக்கு பின்னால் நடந்த ஒரு நிகழ்வுதான். எனவே அதுக்கு பகரமாக ஹிஜ்ரத்தை வைக்கலாம் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் தான் அந்த மஷூரா உயர்ந்த ஆலோசனை அந்த கூட்டத்திலே ஹிஜ்ரத் என்ற வார்த்தை முடிவு செய்யப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த சமூகத்திலே ஹிஜ்ரி என்ற வார்த்தை இந்த உம்மத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்ல வருவது ஒரு பெரிய ஆலோசனை கூட்டமாக இருந்தாலும் கூட எந்த பெயரை வைக்க வேண்டும், எந்த பெயரை வைக்க கூடாது என்பதிலும் கூட ஏதோ எடுத்த போது முடிவு செய்யாம இந்த பெயர் தான் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உமருடைய சிந்தனையிலே சிந்திக்க வைக்கிறார் என்று சொன்னால் ஹிஜ்ரத்து சஹாபாக்களாலோ அல்லது நபிகளாலோ மட்டும் நடந்த பயணம் அல்ல, ரப்பின் குதிரத்தால் நடந்த பயணம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நிகழ்வை எல்லாம் இன்றைக்கு சுட்டி காட்டப்படுகிறது. எனவே ஹிஜ்ரத் ரப்பின் குதிரத் என்ற அடிப்படையில் நாம் தேடி பார்க்கின்ற பொழுது 3 விதமான காரணங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு பெரிதாக பார்க்கப்படவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பையும் பெரிதாக பார்க்கப்படவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்தையும் பெரிதாக பார்க்கப்படவில்லை. பெரிதாக பார்க்கப்பட்டது மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போனார்களே அந்த நிகழ்வை தான் வரலாற்று ஆசிரியர்கள் சஹாபா பெருமக்கள் உன்னதமாக பார்த்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஹிஜ்ரத் வெறும் 4 எழுத்து அல்ல, அது 4 எழுத்து கொண்ட ரப்பின் குதிரத்து அடங்கியிருக்குது என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத் ரப்பின் குதிரத் என்பதை நாம் இன்னும் ஆழமாக பார்க்கிற பொழுது அல்லாஹ் தஆலா இந்த ஹிஜ்ரத்திலே ஏராளமான செய்திகளை சொல்லிக் கொண்டு வருவார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. குர்ஆன் ஓதுறவங்களுக்கு தெரியும், அரபியில ஓதுறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதே குர்ஆனை தர்ஜுமா படிக்கணும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அதை பாத்தீங்கன்னா யா அய்யுஹல்லதீன ஆமனு குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வரும். இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தை எப்பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல இறக்க தூங்குனான்னா மக்காவில் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் இந்த வார்த்தை இறக்கல. யா அய்யுஹன் நாஸ் காமனா பேசுவான் அல்லாஹ், ஓ மக்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தை அல்லாஹ் எப்ப சொல்ல ஆரம்பிச்சான்னா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தையை மூமின்களுக்கும் ஹிஜ்ரத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டாகிவிட்டது என்ற அந்த அற்புத உறவை, ஈமானிய உறவை அல்லாஹு தஆலா இங்கு சேர்த்து வைத்து பேசுகிறார் என்று சொன்னால் இதற்கு கூட அல்லாஹ்வுடைய குதிரத் என்பதாக உலமா பெருமக்கள் குறிப்பிடுவார்கள். மக்காவில் இருக்கிற வரைக்கும் ஈமானுக்கும் மூமின்களுக்கும் எந்த விதமான பெரிய ஒரு தொடர்பு நிகழ்வு எதுவும் நடக்கல. ஆனா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகக்கூடிய நிகழ்வுக்கு பின்னால் தான் ஒட்டுமொத்த மூமின்களுக்கு குர்ஆன்ல ஒரு உறவு என்று சொன்னால் ஆமனு ஈமான் கொண்டவர்களே. இந்த ஆமனு என்ற இந்த பட்டம் எதனால் கிடைத்தது? ஹிஜ்ரத் என்ற அந்த அற்புத பயணத்தால் கிடைத்தது. அந்த பயணத்தில் இந்த பெயர் கிடைப்பதற்கு காரணமே அதுதான் ரப்பின் குதிரத் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அதே போன்று இந்த ஹிஜ்ரத் ரப்பின் குதிரத் என்பதை நாம் இன்னும் ஆழமாக பார்க்கிற பொழுது மக்காவில் இருக்கிற வரைக்கும் தொழுகை ஹிஜ்ரி 1ல கடமை இல்லை, ஹிஜ்ரி 2ல தான் தொழுகை கடமையாகுது. ஹிஜ்ரி 2ல தொழுகை கடமையாகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் யௌமுல் ஜும்ஆ என்ற இந்த வெள்ளிக்கிழமை சிறு பெருநாளை நாம் சந்தோஷமாக தொழுதுவிட்டு செல்கிறோமே, இந்த மகிழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி தந்ததும் இந்த ஹிஜ்ரத் என்ற பயணத்திற்கு பின்னால் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். யௌமுல் ஜும்ஆ என்ற ஒரு அற்புத பெருநாளை இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தியதே ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு பின்னால் என்பதாக உலமா பெருமக்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் உலக முஸ்லிம்களுக்கு எல்லா நாட்களிலும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கிடைப்பதற்கு காரணமாக இந்த ஹிஜ்ரத் ரப்பின் குதிரத் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே ஒவ்வொரு ஜும்மா அது சாதாரண பயானோ குத்துபாவோ ஒரு 2 ரக்காயத்து தொழுகை அல்ல, ஒரு ஹிஜ்ரத்தை பெற்றதற்கு சமம் என்று கூட சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஜும்மாவை தான் இன்றைய சமூகம் இமாம் சலாம் கொடுக்கிற வரைக்கும் பள்ளிவாசலுக்கு வராமல் இன்னும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரத் ரப்பின் குதிரத் என்பதை இன்னும் நாம் ஆழமாக பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கிற போது ரசூலுல்லாஹ் வேகமா ஓடி வந்தாங்க. எனக்கு ஏதோ பண்ணுது. ஹதீஜா நாயகி சொன்னாங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நேரா வரக்கா என்ற ஒரு பெரிய ஞானிகிட்ட கூட்டு போனாங்க. அவர் சொன்னாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ஜிப்ரையில பார்த்தாரோ அந்த ஜிப்ரையில தான் நீங்க பார்த்திருக்கிறீங்க, பயப்படாதீங்க. அந்த வரக்கா என்ற அந்த ஞானி சொல்றாரு, ஒரு காலம் வரும் முஹம்மத், இந்த மக்காவுக்கு நீங்க அனுப்பப்படுவீங்க, துரத்தப்படுவீங்க. சல்லல்லாஹு ஆச்சரியமா கேட்டாங்க, நான் துரத்தப்படுவேனா, நான் விரட்டப்படுவேனா? ஆம், அது நடக்கும். அப்படி ஒரு காலம் வந்தால் நான் இருந்தால் உங்களுக்கு உதவி செய்வேன். நாம கவனிக்க வேண்டிய செய்தி, நபியா இன்னும் அறிமுகம் ஆகல, நுபுவத்து இன்னும் முழுமை அடையல. நுபுவத்திற்கு முன்னாலேயே ஹிஜ்ரத் நடக்கும் என்ற ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு அற்புத சுப செய்தியை ரசூலுக்கு சொல்லப்படுதுன்னா அதுதான் ரப்பின் குதிரத் என்பதாக சொல்வார்கள். 2வது செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், ஹிஜ்ரத்திலே இந்த ஹிஜ்ரத்தில் ரப்பின் குதிரத்து எவ்வளவு தூரம் ஆழமாக அடங்கி இருப்பதற்கு இன்னொரு உதாரணம், மக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் மதீனாவுக்கு அதிகமாக குடியேறினார்கள். அந்த யூதர்களெல்லாம் கேட்கப்பட்டது, நீங்க ஏன் மதீனாவுக்கு போறீங்க? அப்ப அந்த யூதர்கள் சொன்னார்கள், எங்கள் வேதத்திலே ஒரு காலம் வரும், இறுதி நபி அஹ்மத் அவர் தங்கும் கடைசி பூமி இந்த மதீனாவாகத்தான் இருக்கும் என்று எங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த கடைசி பூமியில நாங்கள் குடியேறுகிறோம் என்று சொல்லி யூதர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழும் இருப்பிடத்தை விட்டு மதீனாவுக்கு திரும்பினார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உன்னதமான அந்த பூமி என்பதை அல்லாஹ் அந்த ஹிஜ்ரத்தின் படிப்பினை வழியாக, அந்த பயணத்தின் வழியாக இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே போய் இறங்கினார்கள்.
450 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்படியோ அவங்களுடைய ஒட்டகம் என்ன செய்யுது, அபு அய்யூப் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வீட்டு வாசல்ல போய் நிக்குது. எல்லாம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எங்க வீட்டு தான் வருவாங்க, எங்க வீட்டு தான் ஆவலா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் யார் வீட்டையும் கை காட்டல. என் ஒட்டகம் எங்க நிக்குதோ அங்கதான் நான் ஸ்டே பண்ணுவேன்ட்டாங்க. கரெக்டா அந்த ஒட்டகம் அபு அய்யூப் அன்சாரி வீட்டுல போய் நின்றுச்சு. வரலாற்றுல இன்னைக்கு வரைக்கும் தவறா விளக்கிட்டு இருக்கிறாங்க. அபு அய்யூப் அன்சாரி ரசூலுல்லாஹ்க்கு தங்க இடம் கொடுத்தாங்க. அது கிடையாது காரணம். ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் அன்றைக்கு வாழ்ந்த ஒரு பெரிய அரசர், துப்போ என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர், அவர் மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து மதீனா வழியாக ஆப்பிரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிற பொழுது பல ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி சென்றார்கள். அப்படி செல்கிற பொழுது வழியில எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் ஏறிக்கொண்டார்கள். கடைசியில அந்த மதீனாவுடைய பயணம் அடைந்த பொழுது சில மார்க்க அறிஞர்கள் சொன்னார்கள் அந்த அரசர்கிட்ட, நாங்க இதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா பயணம் மேற்கொள்ள மாட்டோம், இங்கேயே தங்கிடுவோம். அரசர் கேட்டார், ஏன் இங்கேயே தங்குறீங்க, காரணம் என்ன? அந்த ஞானிகள் மார்க்க அறிஞர்கள் சொன்னாங்க, இறுதி காலத்தில் ஒரு நபி வருவார், அவர் அஹமத், அவர் தங்கும் கடைசி பூமி இதுதான், இது எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எனவே நாங்கள் இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டோம். அந்த அரசர் என்ன செய்தார் தெரியுமா? பெரிய கோடீஸ்வர் 400 ஞானிகளுக்கு சொந்தமா தனித்தனியா வீடு கட்டி கொடுத்தார். அன்னைக்கு பல நூற்றாண்டுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு இது. 400 ஞானிகளுக்கு ஒவ்வொரு ஞானிக்கும் ஒரு வீட்டை கட்டி கொடுத்து 4440 அடிமை பெண்களை விலைக்கு உரிமை வாங்கி அந்த 4440 அடிமை பெண்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து பிரத்யேகமா மதீனாவுல தனியா ஒரு வீட்டை, ஒரு அழகான பங்களா மாதிரி அன்னைக்கே கட்டி கொடுத்து அந்த சாவி என்ன செய்யறாரு, அந்த 400 ஞானிகள்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது சொன்னார் அந்த அரசர், இந்த பிரத்யேகமான இந்த வீடு உங்கள் காலத்தில் ஒரு நபி வருவார் என்று சொன்னீர்கள் அல்லவா, நான் கொடுத்ததாக இந்த சாவி அவரிடத்தில் ஒப்படைச்சிருங்க அப்படின்னா. அப்ப சொன்னார் அந்த அரசர், நீங்கள் அன்றைக்கு இருந்தால் ஒப்படைங்கள், நீங்கள் இல்லை, உங்கள் சந்ததிகள் தொடர்ந்தால் அவர்கள் வழியாக நான் தந்தேன், நான் தந்ததற்கு என் ஈமானுக்கு சாட்சி இந்த வீடு என்று சொல்லி அன்றைக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த வீட்டின் சாவிதான் மதீனாவில ரசூலுல்லாஹ் மக்காட்டு மதீனா போகிற போது அவருடைய ஒட்டகம் அபு அய்யூப் அன்சாரி வீட்டுல போய் நின்றது. உலமாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த ஒட்டகத்தை ஓட்டல, அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை அபு அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு நகர்த்தினான் என்பதாக சொல்கிறார்கள். வரலாற்று முழுக்க ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் ஆழமாக கூர்ந்து பார்க்கிற பொழுது ஹிஜ்ரத் ஏதோ ஒரு ஒட்டகத்திலே ஏறி உட்கார்ந்து போன பயணம் அல்ல, அது ரப்பின் குதிரத்து முழுக்க முழுக்க அடங்கிய பயணம் என்பது வரலாற்று முழுக்க நிறைய சான்றுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு 2 ஒட்டகம் தான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை யாரு சீவிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகம் பரிசளிப்பேன் என்று அன்றைக்கு அரபுலகத்திலே எல்லாரும் சொன்னார்கள். ஆளுக்கு ஒரு திசை தேடினார்கள், ரசூல் எங்கேயும் கிடைக்கவில்லை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு தெற்கு போக வேண்டிய நபிகள் நாயகம் என்ன செய்தார்கள், வடக்கில சென்றார்கள். அபூபக்கர் கேட்டார்கள், எதற்கு வடக்கில செல்கிறீர்கள், நாம் தெற்குல தானே போகணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தெற்குல போனா யூதர்கள் பின்தொடருவார்கள், நாம வடக்குல போய் சவுரு குகையில தங்கிடுவோம். முன்கூட்டியே வியூகிக்கிறாங்க என்னென்னலாம் நடக்கும் என்பதை. 3 நாள் அந்த மலை குகையில ரசூலும் அபூபக்கரும் தங்கினார்கள். 3 நாள் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, 3 நாள் அபூபக்கர் சாப்பிடல. 3 நாள் ரசூலுல்லாஹ் தூங்குனாங்க, 3 நாள் அபூபக்கர் தூங்கல. ஒரு நபிக்காக ஒரு சக தோழர் தன் உடலையும் தன் உணர்வுகளையும் எல்லாவற்றையும் தியாகம் செய்த ஒரு பயணம் என்றால் அதுதான் இந்த ஹிஜ்ரத்தின் பயணம். இந்த ஹிஜ்ரத்து பயணத்தில் அபூபக்கர் மாத்திரமல்ல, அபூபக்கருடைய மனைவியும் அபூபக்கருடைய மகளும் அபூபக்கருடைய அடிமையும் எல்லாவற்றுக்கும் மேல் இந்த ஹிஜ்ரத்துக்கு உதவியா இருந்தது யார் தெரியுமா? அப்துல்லா இப்னு உரைக்கத் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்று சகோதரர், ஒரு காஃபிர் தான் 450 கிலோமீட்டருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கருக்கு ரூட் போட்டு கொடுத்தது. மக்காவில இருந்து மதீனாவுக்கு போய் சேருவதற்கு ரசூலுல்லாஹ் அன்றைக்கு பெரிய திசைகள் தெரியாவிட்டாலும் உள்ளூர் வாசி ஒரு ஆள் தேவை. அந்த ஒரு உள்ளூர் வாசி யாரு? இஸ்லாமியரை சேர்ந்தவர் அல்ல, ஒரு யூதரை சேர்ந்தவர், ஒரு நஸ்ரானியை சேர்ந்தவர், அல்லாஹ்வை மறுத்தவர். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், இந்த தீனை நான் ஹயாத்தாக்குவேன் என்று சொன்னால் ஒரு யூதனை கொண்டும் இந்த தீனை என்னால் ஹயாத்தாக்க முடியும், ஒரு நஸ்ரானியை கொண்டு இந்த தீனை என்னால் ஹயாத்தாக்க முடியும், ஏன் அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகனை கொண்டு இந்த தீனை என்னால் ஹயாத்தாக்க முடியும் என்று சொல்லி இந்த வரலாற்று முழுக்க நீங்கள் எங்கு பார்த்தாலும் ஹிஜ்ரத் என்று வந்தால் அதற்கு அடுத்த வார்த்தை அது ரப்பின் குத்ரத் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அப்படிப்பட்ட பயணத்தில் தான் இந்த ஹிஜ்ரத் பயணம் நிகழ்ந்திருக்கிறது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், இந்த ஹிஜ்ரத் மாத்திரம் நிகழாவிட்டால் இஸ்லாம் என்ற வார்த்தையே வந்திருக்காது. இஸ்லாம் என்ற இந்த இவ்வளவு பெரிய ஆலமரம் இவ்வளவு தூரம் படர்ந்து விரிந்து இவ்வளவு தூரம் வளர்ச்சிக்கு அசுர வளர்ச்சிக்கு முக்கிய ஒரு விதையே இந்த ஹிஜ்ரத் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹிஜ்ரத் இல்லாவிட்டால் இஸ்லாம் என்ற வார்த்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காது. எனவே ஹிஜ்ரத் சாதாரணமான ஒரு பத்திரிகையில போடக்கூடிய வார்த்தை அல்ல, அல்லது அது இஸ்லாமிய புத்தாண்டு என்று சொல்வதற்கான வார்த்தை அல்ல, அல்லது வருஷத்துல ஒரு 30 நாள் நோன்பு பெருநாள் அல்லது நோன்புக்கு ஒவ்வொரு நாள் பிறப்பாக்குறதுக்கான நாட்கள் அல்ல ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்று சொன்னால் முஸ்லிம்கள் வாழ்க்கையில் நகையும் சதையுமா இருக்க வேண்டும், இரண்டரை கலந்ததுதான் ஒரு முஸ்லிமுடைய ஹிஜ்ரத்தாக இருக்க
வேண்டும். எனவே ஹிஜ்ரத் என்ற இந்த அற்புத இந்த நிகழ்வை நாம் எவ்வளவு தூரம் உள்வாங்கிறோமோ அதே அவ்வளவு தூரம் இன்னும் 4 நாட்களில் நம்மை நோக்கி வர இருக்கக்கூடிய இஸ்லாமிய புத்தாண்டு, அதுவும் செவ்வாய்க்கிழமையில கரெக்டா பிறக்குது. செவ்வாய்க்கிழமை துர்தர்ஷனம், செவ்வாய்க்கிழமை முசிபத்து, செவ்வாய்க்கிழமை சலூன் கடை சாத்திடுவான், ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, செவ்வாய் நாளே சனிக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி நாமளா ஒன்று டிசைட் பண்ணிக்கிட்டு இஸ்லாமிய புத்தாண்டை தூக்கி பிடிக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகம் அந்த நாளை ஒட்டுமொத்தமாக மறந்து ஹிஜ்ரத்துக்கும் முஸ்லிம் சமூகத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போன்று வாழக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கே, அல்லாஹ் நாட்டம் என்று சொல்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய புத்தாண்டை அல்லாஹ் கொண்டாட சொல்லவில்லை, அந்த நாளை நினையுங்கள் என்று சொல்கிறார். அந்த நாளிலே வரலாறை படிங்கள் என்று சொல்கிறார். அந்த நாளினுடைய நடந்த ஒவ்வொரு செயலில் உள்ள குதிரத்தை எண்ணி பாருங்கள், இதுதான் உங்களுடைய அசலான கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு நுபுவத்துல அபூபக்கர் இருந்ததனால தான் ஹிஜ்ரத் சாத்தியம் என்று உலமா பெருமக்கள் சொல்லி காமிக்கிறாங்க. மக்கா வெற்றிக்கு பின்னாடி மக்கா உள்ள நிறைய சிலைகள் இருந்தது. ஒவ்வொரு சிலையா ரசூலா உடைச்சு முடிச்சிட்டாங்க. கடைசியா அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு மேல உயரத்துல இருந்த சில சிலையை ஓடிக்க கூப்பிட்டாங்க. அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்க குனியாதீங்க, நான் குனியற, நீங்க மேல ஏறிக்குங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தாங்க மாட்டப்பா அப்படின்னா, பரவாயில்ல உங்க மேல ஏறது எனக்கு விருப்பம் இல்லை. சரி, பிடிவாதம் பிடிச்சாரு. என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் குனிய சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு குனிஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய காலு கட்ட வரதா முதுகுல வச்சாங்க. அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று பெயர் பெற்றவர் அலி ரலியல்லாஹு. அசதுல் மில்லத் அலி ரலியல்லாஹு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிங்கம் அவங்க போர்ல இறங்கினான்னா எத்தனை தலை கீழே விழுந்து தெரியாது, அந்த அளவுக்கு வீரமிக்க அலி ரலியல்லாஹு அவர்கள். அவங்க வாளை தூக்குறதுக்கு 10 பேர் தேவை, ஆனா அந்த வாளை அவங்க ஒரு ஆளா தூக்குவாங்க. அப்படிப்பட்ட பலமிக்க அந்த அலி குனிஞ்சு நின்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கட்ட வரலதான் என்ன செஞ்சாங்க, அப்படியே சுருண்டு கீழே விழுந்தாங்க என்பதாக ஹதீஸ்களை பார்க்க முடியுது. சொன்னா நுபுவத்தை தாங்கக்கூடிய ஆற்றல் சக்தி அன்றைக்கு சஹாபாக்களிலே அபூபக்கரை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த அபூபக்கருடைய தியாகம் இந்த உம்மத்து மறந்து வாழுகிறது. அதனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த அபூபக்கர் என்ற சகோதரை ரசூலுல்லாஹ்வுடைய அடக்க ஸ்தலத்துக்கு பக்கத்திலே ஒரு அடக்க ஸ்தலத்தை கொடுத்துட்டான். எந்த அளவுக்கு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்களோ, காதலித்தார்களோ, இஸ்லாத்திற்காக உயிர் கொடுத்தார்களோ, அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு வரைக்கும் உலகம் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் ஹயாத்தாக்கி வைத்திருக்கிறார். இவ்வளவு தூரம் இந்த வரலாறு சொல்வதற்கான காரணம், மறந்த சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனியாவது நினைவில் வைத்து வரும் காலங்களில் இந்த ஹிஜ்ரத் பிறக்கக்கூடிய இந்த 1447 இருந்து 48ல கால் வைக்கிற நாம ஒரு அஸ்ம், ஒரு உறுதிக்கு வருவோம். என் முகத்துல தாடி இல்லையா, இனி நான் தாடி வைப்பேன். 5 வேளை தொழுகையாலே இல்லையா, நான் இனி தொழுகையாலே மாறிடுவேன். குர்ஆனே தொட்டது இல்லையா, இனி நான் குர்ஆன் தொடுவேன். நான் எந்த நல்ல குணம் இல்லை, இனி எல்லா நல்ல குணத்தை நான் வளர்த்துப்பேன் என்று ஒவ்வொரு ஹிஜ்ரத்திலும் தங்களுடைய நல்ல குணங்களை இன்னும் மேலும் மேலும் வளர்த்துக் கொண்டு போவதால் ஒரு முஸ்லிமுக்கு சிறந்த அடையாளம் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள். எந்த ஹிஜ்ரத்தை கொண்டு அல்லாஹ் இந்த உம்மத்தை விரிவாக்கினானோ அதே ஹிஜ்ரத்தை கொண்டு அல்லாஹ் இன்னும் வாழ்க்கையை விரிவாக்கி உண்மையிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் நம்ம வாழ வைப்பானாக. எதை பேசினமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.